இங்க 1 நினைச்சா 10 நடக்கும். இதுக்கான அர்த்தம் அந்த ப்ரோமோ வந்தப்ப புரியவே இல்லை. ஆனா இப்ப அதுக்கான அர்த்தம் புரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. பிக் பாஸ் காமன் மேன் ஷோல எடுக்க போறது 6 5 பேத்த தான். பட் பின்னாடி நிறைய பேத்த எடுத்து வச்சிருக்காங்களா. பிக் பாஸ் 10க்காக ஸ்ட்ரைட்டா உள்ள போறவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது செம்ம பயங்கரமா தான் இருக்கு. பயங்கரம் மட்டும் இல்லாம சில என்டர்டைன்மெண்ட்ஸும் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சு போன கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி ரொம்ப பயங்கரமா பண்ண போறாங்கன்னு. ஆனா அதை விட பயங்கரமா பண்ண போறாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட், எல்லாமே ப்ரோமோ இல்லன்னு கேட்டீங்க. எதுக்கு ப்ரோமோ? நம்ம ஸ்ட்ரைட்டா பிக் பாஸ்குள்ளே பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு லிஸ்ட் வந்து இப்ப வெளில வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே ப்ரோமோலாம் வேணாயா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே விட்டுருங்கயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு லிஸ்ட் தான் இது. இருந்தாலும் ப்ரோமோ விட்டுருக்கலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 10 தமிழுக்கான கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய பேர்த்த எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா எடுக்கிற அப்படியே அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க இன்னும் ஒரு ரவுண்ட் அட்டன் பண்ணா நீங்க பிக் பாஸ்க்குள்ள அப்படியே என்டர் ஆயிரலாம். அந்த அளவுக்கு அந்த லிஸ்ட் தான் இது. ஓகே, அத பக்கத்துல நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா சீசனும் கெத்து. இது இப்ப சீசன் 10. ரைட், இந்த பிக் பாஸ் சீசன் 10ல இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்னா பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஃபைட்டே வராதா அப்படிங்கிற அளவுக்கு தான் கேட்க தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் காமான ஆளா எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்க்கும்போது ரைட்ரா நம்மளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஆனா ஃபைட் தான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உள்ள போனா தெரிஞ்சிடும் ஃபைட் வருமா இல்லன்னு சொல்லிட்டு. உள்ள போனா தெரிஞ்சிடும். நான் வெளில இருக்கவங்க உள்ள போனா நிறைய விஷயம் வெளில வரும். சோ ஃபைட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சண்டை வராம இருக்குமா? 100 நாள் உள்ள இருக்க போறாங்கல்ல. ரைட், அந்த அளவுக்கு நம்மளுக்கு லிஸ்ட் இப்போ ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரவுண்ட் தாண்டிட்டாங்கன்னா பிக் பாஸ்குள்ள என்ட்ரி கடைசி ரவுண்ட்ல இருக்காங்க. இந்த ஒரு 10 பேரு. அந்த 10 பேரை பாத்தீங்கன்னா ஓகே ரைட், வாங்க கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டுக்கு போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க மாட்டோம், புவி அரசு. இவர் பாத்தீங்கன்னா போன சீசன்ல இருந்து செம்மையா வந்து இவர் போவாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா போகல. ஆனா இந்த சீசன் கன்ஃபார்மியா அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் நல்லா வந்து டாஸ்க் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் நல்லா டாஸ்க் பண்ணுவாரு, நல்லா கேம் ஆடுவாரு, இதெல்லாம் நிறைய பண்ணுவாரு. சோ இவர் பேர் போன சீசன்ல அடி வாங்குது. பட் இந்த சீசன்ல ஆடிஷன் அட்டன் பண்ணி இப்ப லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்காரு. இவர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. இவருக்கான ஃபேன்ஸ் ஆச்சு இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எத்தனை பேர் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ரைட், செகண்ட் எல்லா சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டேரக்டர், ஒரு டான்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துல தூக்கி போடுவாங்க. அதே மாதிரி இப்ப இந்த சீசன்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர் வர போறாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர். இவரும் பாத்தீங்கன்னா இப்ப ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இவரு வந்தாருன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா டான்ஸ் ஆடுவாரு, அதை பத்தி தான் தெரியும். ஆனா இவரை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு இருக்குன்னு தெரியாதுல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் கேம் பிளே எப்படி இருக்குன்னு தெரியும். சோ ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் வராரு. அண்ட் ரைட், அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல சீசன் 1 சரி சீசன் 2 சரி நிறைய ஃபேன்ஸ் புடிச்சு இப்போ வந்து இவங்க பிக் பாஸ் வரதுக்கு இப்ப ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹேமா. ரீசெண்டா நிறைய பேர் எனக்கு நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தீங்க ரீல்ஸ். நான் பிக் பாஸ் போறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. யாருமே பிக் பாஸ் போறது வெளில லீக் பண்ணக்கூடாதுன்னு அங்க டீம் சைடுல இருந்து சொல்லிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கே இந்த காமன் மேன் ஷோக்கு வெளில லீக் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன இவங்க பிக் பாஸ் ஷோக்கு லீக் பண்ணாதீங்கன்னு சொல்லாம இருக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. சோ இவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க, ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்தாங்கன்னா இவங்க ஃபேன்ஸ்னா எவ்வளவு ஹாப்பி ஆவீங்க கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. ரைட், அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் வைசு. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷன் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. நியூஸ் வந்து நேற்றைய சோசியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் சொல்லி போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அரோராவோட ஃப்ரெண்ட் இவங்க தான் பார்கோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம பிக் பாஸ் என்ட்ரி தான். அந்த அளவுக்கு தான் இவர் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவர் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து ஐக்கு இது போறதா இருக்கட்டும், அதுல வந்து கீழே வந்து மாத்தி வேற கொடுத்துட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஹூ கிரியேட்டர் போட்டு அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் போட்டாரு. இவரும் அவர் ஃபேன்ஸையும் சரி நம்மளையும் சரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவர் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கு, லாஸ்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆடிஷன். ரைட், அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீசன் 9க்கு இந்த ஸ்டேஜ் கிட்ட போயிட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்தவங்க இவங்க வந்தது மட்டும் இல்லாம தர்பூசணி அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் உள்ள போறத பார்த்துட்டு நல்ல நான் போலன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வேற போட்டு விட்டாங்க, ஒரு ஸ்டோரி வேற போட்டு விட்டாங்க. சோ அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஜனனி அசோக்குமார். இவங்க இந்த சீசன் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன சீசன் ஸ்டேஜ் கிட்ட போயிட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்தா ஆளை மாத்தி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டோரி இதெல்லாம் வந்து நிறைய வந்து ட்ரெண்ட் ஆச்சு. உங்களோடது அந்த சீசன் அப்போ போட்டது வந்து இவங்க நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. சோ இவங்க வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்
மட்டும் இல்லாம ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. போன சீசன் ஆடிஷன் அட்டன் பண்ணி உள்ள போகாம இருந்திருக்காங்க. இந்த சீசன் உள்ள போவாங்களா மாட்டாங்களா எல்லாமே காத்திருப்போம். எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க உள்ள போவாங்களா மாட்டாங்களான்ட்டு. ரைட், நெக்ஸ்ட் ஹார்ட் பீட் வெப் சீரிஸ். இதுல இருந்து 2 பேர் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி 2 பேரும் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. போன சீசன் ஒருத்தவங்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை கொஞ்சம் சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு 7 மில்லியன் 8 மில்லியன் கிட்ட பேர்ச்சு அந்த வியூஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. சோ அது யாரு நீங்க கேட்டீங்கன்னா பாடினி குமார். இவங்க தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. இவங்க உள்ள போவாங்களா மாட்டாங்களா எல்லாம் காத்திருப்போம். போன சீசனே ஹைப்ப கொடுத்து கஷ்டம் உள்ள போல. இந்த சீசன் போனா எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இவரும் பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் சீசன்ல இருந்தா வந்திருக்கு. ஹார்ட் பீட் வெப் சீரிஸ்ல இருந்தா வந்திருக்காரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ராம். இவர் பாத்தீங்கன்னா இப்ப ஹார்ட் பீட்ல இவர் இல்ல. அவர் வந்து இப்ப சைக்கிளிங் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காரு. இந்தியா ஃபர்ஸ்ட் சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இப்ப கோலோட சுத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ்ல அந்த ஹார்ட் பீட் சீரிஸ்லயும் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்ப சைக்கிளிங் எங்கேயும் பண்ணல. சோ இவர் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காரு. சோ இவரை ரொம்ப பேர் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வர போறாருன்ட்டு. வந்தா நல்லா இருக்கும் கேம் பிளே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ்க் விரித்தனம் விளையாடுவான்னு சொல்லி நம்பலாம். சோ இவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போன சீசன் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 8th சீசன் 9th சீசன் இப்ப 10th சீசன் பேர் அடிபட்டு இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபரீனா. இவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா சில பேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, சில பேர் பண்ணலன்னு சொல்றாங்க. இவங்கள பத்தி டீட்டெயிலா தெரியல. மத்தபடி முன்னாடி இருந்தவங்க ஆடிஷன் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணி லாஸ்ட் ஒன் வெயிட் பண்றாங்க சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா இவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க சொல்றாங்க, பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த சீசனும் எக்ஸ்பர்ட் லிஸ்ட்லயே போயிருவாங்களா அந்த அளவுக்கு தான் கேட்க தோணுது. இவங்க வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ ஃபரீனா ஃபேன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இவர் பண்ண என்டர்டைனர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க ஒரு நியூஸ் கூட வந்திருக்கு. ஆனா லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்தாங்களா அதான் இப்ப கொஸ்டின் மார்க். சோ அது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜ் பிரியன். இவரு பாத்தீங்கன்னா ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காரு. ஆனா லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்தாரா இல்லையா, கடைசியில வந்து லாஸ்ட் ரவுண்ட முடிப்பாரா இல்லையா, எல்லாத்துக்கும் பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஏன்னா நமக்கே ட்விஸ்டா இருக்கு. இவர் வந்தாருன்னா நல்லா ஃபன்னா தான் போகும். ஆனா இவர் கேங்கோட வந்தா சம மாசா இருக்கும். ஆனா ஒருத்தர் தானே பிக் பாஸ்குள்ள கூட்டு போவாங்க. அதனால இவரை பாத்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ள கூட்டு போவாங்க. பிக் பாஸ்குள்ள போனாலும் அங்க ஆல் செட் ஆக 1 வீக் 2 வீக் ஆகலாம். அதுக்கப்புறம் ஒரு கேம் பிளே இருக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் ஆல் செட் ஆனா போதும் இவர் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சோ இவர் வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ராஜ்பிரியன் ஃபேன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதான் அந்த 10 லிஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா ஃபரீனா இவங்க மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஏன்னா இவங்க ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மாத்தி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா மத்தபடி இருக்கு எல்லாமே ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க உள்ள போவாங்களா மாட்டாங்களா, பட் 21 மேலதான் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி பிக் பாஸ் கான்வென்ட் ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா லாஸ்ட் 1 ரவுண்ட் இருக்கு. எல்லாமே செலக்ட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா 10 டேஸ் முன்னாடி தான் எல்லாத்தையும் ஆடிஷன் பண்ணவங்க செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாம் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. உள்ள போனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் ஒரு வாட்டி பார்த்தலாமே. யாருன்னு பாத்தீங்கன்னா புவியரசு, பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹேமா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட்ல இருந்து 2 பேரு பாடினி குமார், அதுக்கப்புறம் ராம், அப்புறம் ஜனனி அசோக் குமார், அப்புறம் விஜய் வைசு, அப்புறம் அரோராட ஃப்ரெண்ட் பார்கவ், லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்ததுதான் நம்ம ராஜ் பிரியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் காமன் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்னா நான் வந்து இன்ஸ்டால போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து பிக் பாஸ் காமன் பண்ண ஃபுல் டீட்டெயிலா பாத்துடலாம். நம்ம கண்டஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் டாஸ்க் நிறைய நடத்தி வச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம நாளைக்கு பாத்துடலாம். இங்க 1 நினைச்சா 10 நடக்கும். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அந்த லைக் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.